ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மோர் மார்க்கெட்டில் இருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா போய் சுற்றி பார்க்கலாம். மார்க்கெட் எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பின்னாடி தான் இருக்குது. நான் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கேன். பாருங்கள், உங்களுக்காக தான் காமிக்கிறேன். ஃபுல்லாகவே புக்கு நிறையா பொருள் தான் வச்சுருக்குறாங்க. இதுதான் மோர் மார்க்கெட்டு. லாஸ்ட்டு லெஃப்ட்டு கூட போகுது. நான் உங்களுக்கு போக காமிக்கிறேன். பாருங்கள், இது வரையும் இதுலேருந்து ஸ்டார்டிங்னா இது எண்டிங் வரையும் கடை இருக்குது. நம்ம அண்ணன் கடையிலேயே நிறையா இருக்குது. வாங்க நம்ம அடுத்தடுத்து போய் கடையில் பார்க்கலாம். மோர் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் ரேட்டு 5 ரூபான்னாங்க. வாங்க 5 ரூபாய்க்கு புக்கு கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு புக் ஸ்டாலில் இருக்கும். இப்போ புக்ஸ்லாம் கம்மியாக தான் விற்கிறாங்க. நீங்களும் மோர் மார்க்கெட் ஏதாவது புக்ஸு தேவைன்னா இங்கே வந்து வாங்கிக்கோங்க. பாருங்கள், நம்ம அண்ணன் கடைன்றனால தான் தைரியமாக உள்ளே போகிறோம். மகாபாரதம் புக்குங்க, பகவத்கீதை தெரியுது உங்களுக்கு. பகவத்கீதை புக்கு எல்லா புக்கும் இங்கே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா வந்து வாங்கிக்கோங்க. கம்மி ரேட் தான். ஜஸ்ட்டு 30, 10, 20 அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் முக்கியமாக வந்து வாங்கிக்கோங்க. ஹைகோர்ட் பின்னாடி தான் இந்த கடை இருக்குது. நிறையா கடை இருக்குது. ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகணும். அடுத்த கடைக்கு வந்துருக்கோம். எப்போ எவ்வளோ புக்கு இருக்குங்க. வாங்க ஒன்று போவேன். அவரே சொல்கிறாரு 20 ரூபாய்க்கெலாம் கடைக்கு வந்துட்டு வாங்க போவேன். நிறைய கடை மூடி இருக்குங்க. வாங்க ஐட்டம்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா அப்படியே போவோம். இங்கே புக்கு இருக்குது. இங்கே ஒரு கடை புக்கு இருக்குது. அடுத்ததுக்கு அப்படியே போகணும். உள்ளே போக பயமாக இருக்குங்க. கைஸ், உள்ள காம்ப்ளெக்ஸ்லாம் போகுது பாருங்கள். இதுக்குள்ளே வேறு போகுது. உள்ள காம்ப்ளெக்ஸ் வேறு போகுது. நாங்கள் கொஞ்சம் புக்ஸும் வாங்கியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தான். எங்கள் அம்மா டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறாங்க, அதனால தான் வாங்கியிருக்கோம். டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தால் இங்கே கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. புக்கு ஜஸ்ட்டு 40 ரூபீஸ். ஒரு புக்கு ஜஸ்ட்டு 20 ரூபீஸ் தான் வாங்கியிருக்கோம். ஓகே, வாங்க அப்படியே போவோம். நிறையா புக்கு இருக்குங்க பாருங்க. அப்போ இந்த புக்கை பார்க்கும்போது எனக்கு வரல கொடுக்குறேன். நிறையா புக்ஸ் இருக்குது. எல்லா இடமும் புக்ஸ் தாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் கூட இருக்குங்க. எப்போ எத்தனை ட்ரெஷர் ஐலண்ட் வந்தீங்கன்னா மறக்காம இந்த புக்கை வாங்கிட்டு போகணும். என்கிட்ட காசு இல்லை, இருந்துச்சு நான் வாங்கியிருப்பேன். ஓகே வாங்க மேலே அப்படியே போகணும். சரி, மேலே போகிறது மீன் கடைங்க. எப்போ நம்ம தான் மீன் பைத்தியமாச்சு. வாங்க உள்ளே போயிட்டு இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சும்மா கேட்டு போகணும். இந்த சைடு இந்த சைடு வேறு. வாங்க வாங்க மீன் கடை. ஆமாம், இங்கே பார்த்துட்டு நெக்ஸ்ட் அங்கே போகணும். நல்லா இருக்குங்க கடை. பெரிய பெரிய புக்காக இருக்குது. இந்த சைடு போய் பார்ப்போம். அந்த சைட்லாம் இருக்குது. இங்கே கூட இருக்குங்க. ஒவ்வொரு புக்கும் உள்ள ஒன்றும் புக் ஸ்டோர் போகுதுங்க. இன்னும் உள்ள புக் ஸ்டோர் போகுது. பாருங்க, என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். எப்போ ஜாலியாக இருக்குங்க. உள்ள சுற்றி இது மேஸ் மாரி இருக்குது. எங்கே தொலைவோன்னே தெரில. இருமல் தான் வருது. வாங்க நெக்ஸ்ட்டு அந்த சைடு போய் பார்ப்போம். மீன் கடையை தான் உள்ளே போய் பார்க்கணும். கம்மியான ரேட்டில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக மீன் வாங்குவேன். சொன்னே நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் எல்லா புக்கும் டெரராக இருக்குது. பேரை பார்த்து எனக்கு பயமாயிடுச்சு. பாருங்களேன், பாருங்கள் ஒவ்வொரு புக்கையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த புக்கை பாருங்கள், எனக்கு அதாங்க அள்ளி விடுது. இது மண்டை உண்டு, மண்டெல்லாம் இருக்குங்க. வா, சரியா இருக்கும் புக்கெலாம். பார்த்துக்கலாம். ஒவ்வொரு புக்காக பார்த்துக்கிட்டே போகிறாங்க. ஒரு மீன் கடை வேறு இருக்குது, போய் பார்ப்போம். அப்படியே கண்டினியூ. காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போவோம். ஸ்ட்ரைட்டாக போகுது, லெஃப்ட்டும் போகுது. அந்த லெஃப்ட்டு போய் பார்ப்போம். இங்கே நிறையா இருக்குது. வாங்க நம்ம அந்த சைடுக்கு இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம்.
இங்கே நிறையா புக்கு ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது. நீங்களும் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களா இருந்தால் இங்கே மறக்காமல் வாங்கிட்டு போங்க. எல்லாம் இருக்குது, அவைலபிளாக தான் இருக்குது புக்ஸு. உள்ளே இன்னும் நிறையா இருக்குங்க. அவ்வளோ புக்ஸ் தருங்க. வாழ்க்கையில் இவ்வளோ புக்கெலாம் படிச்சு ஆனால் நான் புக்கே எடுத்தது இல்லை. நீங்கள் என்கிட்ட வந்து இப்படி சொல்லிகிட்ருக்கீங்க. ஓகே கேஸ், மோர் மார்க்கெட் விசிட்டிங் போட்டாச்சு. நீங்கள் அப்படியே உள்ள காம்ப்ளெக்ஸ்குள்ளே போனால் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. எனக்கோசம் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் மட்டும் பண்ணுறேங்க. ஓகே பாய் பாய். அழகாக இருக்குங்க. காக்டெயிலாம் வச்சுருக்காங்க. ஜாலியாக இருக்கும். இங்கே பாருங்கள், டாப் 10 ஆஃப் எவ்ரி திங். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்கு. நாங்கள் ஆப்போசிட் சைடுக்கே வந்துட்டோம். பாருங்கள், இன்னும் உள்ளே போய் எங்களுக்கு டைம் வேறு இல்லை. ஒவ்வொன்றா சுற்றி பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வேறு போகணும். வண்டியில் பெட்ரோல் இல்லை. என்ன சம்பவம் நடக்க போதே புரியல. ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது டைட்டானிக் கப்பல் பார்த்துருக்கீங்களா? இங்கே வேறுங்க டைட்டானிக் கப்பல்லாம் நிற்கிது. இப்போ இல்லை, நல்லா பயமாக இருக்குங்க. இங்கே அந்த டிமாண்டி காலனியோட இது இருக்கணுமா, டாலர் எப்படி இருக்கும் நீங்கள் பார்க்க பயமாக இல்லை? நீங்கள் வந்தீங்கன்னா முக்கியமாக இங்கே வந்து வாங்கிட்டு போங்க, பார்ப்போம். உள்ளே நிறையா பழைய காலத்து பொருள்லாம் தெரியுதா? இங்கே பாருங்கள், பழைய கால பொருள் எல்லாமே இருக்குது இந்த மோர் மார்க்கெட்டில். நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் வாங்கிட்டு போங்க. இங்கே பாருங்கள், டெலிஃபோனு பழைய இதுங்க. அந்த பேய் படத்தெல்லாம் ஒன்று வரும் பார்த்தீங்களா, இது. ஆனால் எல்லாம் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஊரில் எடுக்கிற மாதிரி இருக்குது. சங்கில் தங்கத்துலேயே இருக்குங்க. வந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு ஹலோ நீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் மட்டும் போட்டு போங்க. எனக்கு ஒரு இந்த வீடியோ எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு தேங்க்ஃபுல்லாக இருக்கும்.